சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், சூதாம் உலகில் நான் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. மாதா பிதாவெனை தீதாய் மதிக்கையில், மற்றோர்க்கு பற்றேதையா எளியன் மேல், மற்றோர்க்கு பற்றேதையா, எளியனுக்கு ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. நாம் துணையென நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகு வேளையில், என் சுகிர்தமே துக்கம் மிகு வேளையில், உண்டாசனுக்கு ஆதாரம் நீதானையா என் துறையே, ஆதாரம் நீதானையா. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். விஞ்ஞானத்தினுடைய வெற்றி என்ன அப்படின்னு சொன்னால், மனிதனுக்கு புறம்பே இருந்து அது பயன்பட்டது இல்லையா? ஃபேனு, லைட்டு, டிவி, ரேடியோ. ஆனால் இப்போது மருத்துவ உலகம் வந்த பிறகு விஞ்ஞான கருவிகள் மனிதனுக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஸ்டண்ட் வச்சுருக்காங்க சார், பிளேட்டு வச்சுருக்காங்க சார் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. விஞ்ஞான சாதனங்கள் உடம்புக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிருச்சு. உடம்புக்கு வெளியே இருந்து அவனுக்கு உதவி செஞ்சது போய் இப்போ உடம்புக்குள்ளேயும் அந்த விஞ்ஞான கருவிகளை பொருத்தி மனிதனை இயக்கிறது விஞ்ஞானத்தினுடைய அடுத்த கட்ட வெற்றி. ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் ஹார்ட்டில், எலும்பில், வயிற்றில், முதுகில், கழுத்தில் எங்கே வேணால் விஞ்ஞான சாதனத்தை கொண்டு போங்க, மனசுக்குள்ளே கொண்டு போக முடியுமா சார்? மனசுன்னு ஒன்று எங்கே சார் இருக்குது? கிடையாது. ஆனால் மனசு தான் நம்மளை இயக்குது. இந்த விஞ்ஞானம் மனசுக்குள்ளே போக முடியாது. விஞ்ஞானம் போக முடியாத மனசுக்குள்ள நல்ல விஷயங்களை புகுத்தி மனசை சரி பண்ணுறதுக்கு தான் சின்ன சின்ன வெளிச்சம் போன்ற நிகழ்ச்சிகள். டாக்டர் உன் உடம்புக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைப்பார். சின்ன சின்ன வெளிச்சம் உன் மனசுக்குள்ள வசனங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்கும். அது எப்படி உடம்பை சீர்படுத்துதோ அப்படி இது மனசை சீர்படுத்தும். சின்ன சின்ன வெளிச்சம் மட்டும் இல்லை, இது போன்ற நல்ல கருத்துக்கள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே போய் அது உங்கள் மனதை செயலாற்றுவதற்கு. ஏன்னு சொன்னால், இந்த ஹோல் பாடிக்கே இந்த மனசு தான் பேஸ். மனம் நன்றாக இருக்கிற பொழுது உடல் நன்றாக இருக்கும். அப்போ மனித வாழ்க்கையினுடைய இந்த தொடர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனையும் மனசுல இருந்து ஆரம்பிக்கும். அழகாக சொல்லுவாங்க, மனவளக்கலையில் சொல்லுவாங்க, மனிதனுடைய முதல் பிரச்சனை அவனுக்கு சந்தேகம் வரும். பிறகு என்ன பண்ணும், சந்தேகம் கவலையாக மாறும். அப்புறம் கவலை பயமாக மாறும், பயம் நோயாக மாறிடும். இந்த நோய் உடம்புக்கு, ஆனால் தொடங்கினது எங்க? மனசில் தோன்ற சந்தேகம். எனவே சந்தேகம் வரும்போதே அதை நிவர்த்தி செஞ்சிடணும், இல்லைன்னா அது கவலையாக மாறிடும். கவலையை அப்படியே விட்டுட்டோம்னா அது பயமாக மாறிடும். பயமாக அப்படியே விட்டுட்டோம்னா அது நோயாக மாறிடும். இதெல்லாம் எங்கே நிகழுது? இதில் பேஸ் நோய் உடம்புக்கு தான். கடைசி ரிஃப்ளெக்ஷன் எங்கே தெரியுது? உடம்புல தெரியுது. ஆனால் தொடக்கம் எங்கே? மனசில் தோணுன ஒரு உணர்வு. அதான் மனசை சரி செய்வது தான் மிக முக்கியம். மனசை சரி செஞ்சிட்டாலே பாதி உடம்பு சரியாயிடும். இந்த விஞ்ஞானம் உடம்புக்குள்ளே 1000 சாதனங்களை பொருத்தினாலும் மனசுக்குள் சத்திய வசனம் என்ற சாதனத்தை புகுத்தி கொண்டால் முழு உடம்பையும் சரி செய்து விட முடியும். மனதில் தோன்றுகிற சந்தேகத்தை கவலையாக்கி விடாதீர்கள். கவலையை பயமாக்க விட்டு விடாதீர்கள். பயம் நோயாகிவிடும், நோய் உங்களை வீழ்த்திவிடும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். ஆண்டவருக்குள் பிரியமான வான்மலர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும்
ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளில் மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு தந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். வான்மலர் நிலையத்தாருக்கும் என்னுடைய அன்பின் ஆசிகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் உபவாச நாட்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வருகிற நாட்கள் 40 நாட்கள் உபவாசம், ஜெபம், தன்னை ஒடுக்குதல், காணிக்கைகளை தாராளமாக கொடுத்தல், ஆலய வழிபாட்டிலே அதிகமாக கலந்து கொள்வது என்று நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவதை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரையிலும் உள்ள பகுதிகளிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கிறேன். ஏசாயா 55, 8 முதல் 11. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே. பூமியிலும் வானம் உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிகளிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கின்றன. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது போல என் வாயிலிருந்து வரும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடம் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, இந்த அதிகாரம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் நாம் வாசிப்போமானால் அங்கே ஏசாயா தன்னுடைய தீர்க்கதரிசனமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். ஓ தாகமாயிருப்போரே, எல்லாரும் தண்ணீர் அண்டை வாருங்கள், பணமில்லாதவர்களை வாருங்கள், வாங்கி சாப்பிடுங்கள், வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்கி கொள்ளுங்கள். உணவாகாத பொருளுக்காக பணம் செலவழிப்பானேன், திருப்தி செய்யாத பொருளுக்காக உழைத்து சம்பாதிப்பதை நீங்கள் செலவழிப்பானேன். துஷ்டன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடம் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளத்திற்கு திரும்ப கடவோம். அவர் மன்னிப்புக்கு அளவில்லை. வழிதவறி சென்ற கடவுளின் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஏசாயாவின் அறைகூவலை நாம் வாசித்தோம். தாகமாயிருப்போரே, ஏன் தாகமாயிருக்கின்றீர்கள்? வாருங்கள், தண்ணீர் விலையின்றி கிடைக்கிறது, அளவுக்கு மிஞ்சி கிடைக்கின்றது, இலவசமாக கிடைக்கின்றது, அதை அனுபவியுங்கள். அதுபோல துஷ்டன் தன் துன்மார்க்க வழியை விட்டுவிட்டு கர்த்தரிடம் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். ஆம், இன்று கடவுளுடைய வார்த்தை மனம் திரும்பதற்கு நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கிறிஸ்துவின் தன்மையை, கிறிஸ்துவின் சாயலை நாம் இந்த உலகிலே காண்பிக்கின்றோம். கிறிஸ்தவன் என்பதற்கு விளக்கம் கிறிஸ்து அவன், அவன் கிறிஸ்து. அது போகிறானே, அவன் கிறிஸ்தவன், அவனில் கிறிஸ்து காணப்படுகிறார். அதைத்தான் மார்ட்டின் லூதர் அழகாக சொன்னார். விசுவாசிகள் யாவரும், கடவுளால் மீட்கப்பட்டவர்கள் யாவரும் குட்டி கிறிஸ்துக்கள். நம்மில் கிறிஸ்துவின் சாயல், the qualities of Christ lies in us, நம்மில் இருக்கின்றது. அதைத்தான் நாம் இந்த உலகத்திலே காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். இதை மறந்து வாழும்போது தான் இன்று நாம் வாசித்த அந்த கர்த்தருடைய எச்சரிக்கையின் வார்த்தைகள் நமக்கு நினைவூட்டப்படுத்துகின்றது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே. நீங்களே ஒரு சட்டத்தில் வைத்துக்கொண்டு, ஒழுங்குகளை வைத்துக்கொண்டு இது தெய்வீகம் நினைத்தால் நோ நோ நோ. உங்கள் எண்ணங்களிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கின்றன. அது எப்படி பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கின்றதோ அதே போன்று என் நினைவுகள் உயர்ந்திருக்கின்ற, உங்கள் வழிகள் போல அல்ல. எனவே கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டு நாம்
நம்மை ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது. என்னுடைய நண்பர் ஒரு மூத்த போதகர் அடிக்கடி சொல்வார், யார்கிட்டையும் விளையாடலாம், ஆனால் கடவுள்கிட்ட மாத்திரம் விளையாடக்கூடாது. அவர் எங்கே பார்க்குறாரு என்று நினைக்காதே. கடவுளுடைய வார்த்தை நமக்கு நினைவூட்டுகின்றது. கடவுளுடைய வார்த்தை, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமி நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது போல என் வாயிலிருந்து வரும் வசனமும் இருக்கும். அது விரும்பியாய் என்னிடம் திரும்பாமல் நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பிய நோக்கத்தை நிறைவேற்றும் என்று சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எங்கே கூறப்படுகின்றதோ அது வெறுமையாய் திரும்பப் போவதில்லை. நாம் காதுகளையும் இதயத்தையும் திறந்து வைத்திருப்போமானால் அந்த வார்த்தைகள் நம்மிலே தெய்வம் விரும்புகின்ற, ஆண்டவர் விரும்புகின்ற கனிகளை கொடுக்க நம்மை பலப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை சாதாரணமானதல்ல, அது கற்பாறையை உடைக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தமிழ்நாட்டிலே 75 ஆண்டுகளுக்கு முன்பு, 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சில உதாரணங்களை நாம் அறிவோம். அதை நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. கொலைகாரர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்துவை சந்தித்த போது அவர்கள் மனம் மாறினார்கள். கிறிஸ்துவின் வார்த்தையை அவர்கள் பிரவேசித்த போது அவர்கள் இந்த உலகிலே மனம் மாறி தீமை செய்தவர்கள் நன்மை செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு சாட்சியாக வாழ ஆரம்பித்தார்கள். இவையெல்லாம் நம்ம கண் முன்னால் ஒரு சாட்சிகள். ஆண்டவர் நம்மிடமும் அப்படிப்பட்ட ஒரு மனமாறுதலை எதிர்பார்க்கின்றார். வெறும் பெயரளவில் அல்ல, உபவாசம், காத்திருப்பு, காணிக்கையின் அல்ல, கர்த்தரை உள்ளத்தில் வைத்து கர்த்தன் பிள்ளையாக வாழ்வதை அவர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட வாழ்வுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, எங்களை பெயர் சொல்லி அழைத்து உமது பிள்ளைகளாக மாற்றியவரே, இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளைப் போல உமது வார்த்தை வெறுமனே திரும்பாமல் எங்களில் அது 100க்கும் 1000க்கும் அதிகமான கனிகளை கொடுக்க நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவான வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலிரங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலிரங்கையனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே, நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே. நிலைவரம் ஏனில் இல்லை நீ எந்த பரமே. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலிரங்கையனே. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6008.